ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் நியூஸ் சர்க்கிள். இன்னைக்கு நாம் எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகினூர் வைரம். கோகினூர் வைரங்கிறது உலகத்திலே ரொம்ப பழமையான மற்றும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வைரம். இந்த வைரம் 5000 வருஷம் பழமையானது அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. நம்ம இதை கோகினூர் அப்படின்ற பேரில் கூப்பிட்டுருக்கோம். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா மவுண்டைன் ஆஃப் லைட். புராண காலங்கள்லையும் இந்த வைரம் இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த வைரத்தை சமண்டகா அப்படிங்கிற பேரில் கூப்பிட்டுருக்காங்க. இந்த வைரம் நம்ம இந்திய மன்னர்களுடையது. பல இந்திய மன்னர்களால் கைமாற்றப்பட்டு இந்த வைரம் கடைசியா 1849 வருஷம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்த வைரத்தை கைப்பற்றியது. கைப்பற்றின இந்த வைரத்தை கப்பலில் கொண்டு போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் இந்த வைரத்துடைய காப்பாளர் இந்த வைரத்தை தொலைச்சிடுறாரு. கடைசியா அந்த வைரத்தை தழுவி 1850 ஜூலை மாதம் குயின் விக்டோரியா கிட்ட இந்த வைரத்தை ஒப்படைக்கிறாங்க. அதன் பிறகு குயின் விக்டோரியா இந்த டைமண்டை கிறிஸ்டல் பேலஸில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் மற்ற வைடூரியங்கள் மாதிரி இந்த கோகினூர் வைரம் மின்னலை. இதனால மனமுடைஞ்ச குயின் விக்டோரியா 1852 வருஷம் இந்த வைரத்தை ரீஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஜுவல்லரை தலைவனாங்க. கடைசியாக ஒரு டச் ஜுவல்லர் மிஸ்டர் கேண்டூர் அப்படிங்கிறவர் இந்த வைரத்தை 108.93 கேரட்டாக வடிவமைச்சார். இந்த கோகினூர் வைரம் மிகவும் விலை மதிப்பெற்றது. இந்த கோகினூர் வைரத்துடைய விலையை இன்னமும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இதை யாருனாலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒன்று இந்த வைரம் அந்த காலத்தில் திருடப்பட்டு போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராச்சும் இந்த வைரத்தை பரிசா இங்கிருந்து கொடுத்து அமைச்சிருக்கணும். இந்த வைரத்தை விற்றா உலக மக்கள் எல்லாத்துக்கும் 2 நாளைக்கு சாப்பாடு போட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் அவங்களோட சம்பளத்தை இதில் ஈடு கட்டிடலாம் அப்படின்னு தோராயமாக சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வைரம் மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படிங்கிற அந்த ராஜா எங்களுக்கு பரிசாக கொடுத்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த வைரத்தை திருப்பி மீட்கிறதுக்காக நம்ம இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டது. ஆனால் மகாராஜா ரஞ்சித் சிங் இந்த வைரத்தை ஒரு பரிசாக தந்ததுனால திருப்பி நாங்கள் இந்த வைரத்தை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷிலிருந்து சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வைரம் நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைக்கல. இதுக்கு பின்னாடி திருப்பி இந்த வைரம் இந்தியாவுக்கு வந்தாலும் வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.